வணக்கம் நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் சூப்பரான ஒரு ட்ரிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ட்ரிக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் உங்கள் லவ்வர்ஸ் அவங்க அனுப்புகிற வாட்ஸ்அப் மெசேஜை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கும் அந்த மெசேஜ் வந்து டெலிட் ஆகிடும். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இதை மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் என்னடா மெசேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ நான் இப்போ சொல்லித்தர இந்த ட்ரிக் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க என்ன மெசேஜ் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக படிச்சிக்கலாம். அந்த ட்ரிக்கை உங்களோட மொபைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் புரியாமல் போக சான்சஸ் இருக்குது. வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கானை எல்லாத்தையும் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். கீழே லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட மெயின் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே அக்செப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், எக்கச்சக்கமான சோஷியல் மீடியாஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிற மெசேஜ் அவங்க டெலிட் பண்ணாலும் உங்களுக்கு டெலிட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு உடனே சில பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும். மெயின் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். நீங்கள் எந்த செட்டிங்குமே சேஞ்ச் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு இது மாதிரி தான் இருக்கும். இனிமேல் இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வாட்ஸ்அப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு மெசேஜ் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க. குட் மார்னிங் அப்படின்னு அனுப்பிட்டேன். ஸோ சேம் மெசேஜ் பார்த்திங்கன்னா அப்படின்னு ஒரு சில மெசேஜ்லாம் டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து தப்பாக நான் வந்து அனுப்பிட்டேன். ஸோ 2 மெசேஜ் வந்து நான் வந்து டெலிட் பண்ணுறேன். ஸோ டெலிட் பண்ணுறதுக்கு டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ இதை மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பண்ணுவாங்க. ஸோ இதை மாதிரி பண்ணுற டைமில் அவங்க என்ன மெசேஜ் அனுப்புனாங்க அப்படின்றது உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியாது இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த நம்பருக்கு தான் நான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து 2மே டெலிட் ஆகிடுச்சு. திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட்னு வருது பாருங்கள். ஏன்னா நம்ம டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்துட்டோம். ஸோ இதை எப்படி நம்ம பார்க்கலாம், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த நேம் இதில் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்க என்ன மெசேஜ் பண்ணாங்க அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாகவே இதில் வந்துடும். அவங்க டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு கொடுத்தாலுமே இந்த ஆப்பில் வந்து அவங்க அனுப்புகிற மெசேஜஸ் எல்லாமே இதில் வந்து வந்துடும். மெசேஜ் மட்டும் இல்லைங்க, அவங்க அனுப்புகிற இமேஜஸ், வீடியோஸ், அவங்க போடுற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அவங்க போட்டிருந்து டெலிட் பண்ணியிருந்தாலுமே இந்த ஆப்பில் வந்து வந்துடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே வேணாம், ஈஸியாக நீங்கள் படிச்சிக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஒருத்தவங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சு அவங்க டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு கொடுத்தா அந்த வாட்ஸ்அப் மெசேஜை எப்படி படிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே ப்ரெஸ் பண்ணிங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by next video. Cheers guys.